ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மாத பலன். இந்த குரோதி வருடம் பிறந்து இந்த தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாத பலன் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாத பலன்ல இப்ப நம்ம பார்க்க போறது வைகாசி மாத பலன். இந்த வைகாசி மாதத்துல என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் வருது, சுபமான ஒரு நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு என்னென்ன நல்ல நாட்கள் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்த்துருவோம். இதுலயும் 12 ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலன்கள் நல்லது இருக்கு, எட்டது இருக்கு, எந்தெந்த ராசிகள் உயர்வை சந்திக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, வைகாசி மாதத்துல உள்ள சுப முகூர்த்த தினங்கள். சுப முகூர்த்த தினங்கள்னு பாத்தீங்க அப்படின்னா, வைகாசி மாதம் 20ஆம் தேதி, 27ஆம் தேதி, 28ஆம் தேதி, 30ஆம் தேதி. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, ஆங்கிலத்தில் நம்ம சொல்றோம் அப்படின்னா 2/6/24, 9/6/24, 10/6/24, இதுலயும் 12/6/24. இந்த 4 நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த சுபமான ஒரு முகூர்த்த நாட்கள். ஒரு நல்ல காரியங்கள் ஏதேனும் பண்றோம் அப்படின்னா இந்த சுபமான முகூர்த்த தினத்தை வச்சுதான் முன்னிறுத்தலாம். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இதுல வளர்புறை முகூர்த்தங்களும் வருது. இதுல அந்த மாதிரி முகூர்த்தங்கள் வரும்போது அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இதுலயும் அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வைகாசி மாசத்துல அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது பாத்தீங்க அப்படின்னா சித்திரை மாசம் 21ஆம் தேதியே ஆரம்பிச்சது. அதாவது 4/5/2024 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 27 நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா அது தொடர்ச்சியா இருக்கு. இந்த 27 நாட்கள்ல வைகாசி மாசம் 18ஆம் தேதி வரைக்கும், 18ஆம் அதாவது 31/5/2024 வரைக்கும் இந்த கத்திரி வெயில் நம்ம சொல்றோம்ல, அந்த கத்திரி வெயிலுடைய தாக்கம், வெயிலினுடைய தாக்கம் நார்மலா இருக்கும். அதை விட கொஞ்சம் தாக்கங்கள் அதிகமா இருக்கிறத கத்திரி வெயிலினுடைய தாக்கம். இது பாத்தீங்க அப்படின்னா 27 நாட்கள் இருக்கு. 27 நாட்களும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதை கவனத்தோட இருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வைகாசி விசாகம். இந்த வைகாசி மாசத்துல ஒவ்வொரு மாசத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா, இப்ப சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆவணி அவட்டம், இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா எல்லாமே பாருங்க பௌர்ணமி நாளை முன்னிட்டு தான் அதுவே எல்லாமே வரும். இந்த சுபகாரியங்கள் அனைத்துமே இந்த பௌர்ணமிங்கிறது தேவர்களுக்கு உகந்த நாள். அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு இந்த வைகாசி விசாகம். வைகாசி மாதம் 22ஆம் தேதி வைகாசி விசாகம் வருது. அதுல எந்த சுபகாரியங்கள் செய்யணும்னு நீங்க நினைச்சாலும் அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாத பலனாகப்பட்டது இந்த 12 ராசிகளுக்குமே மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொருத்தருக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான். ஒரு கௌரவம், கம்பீரம், ஒரு தோற்றத்தை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு நபர்கள்ல கும்பராசி அன்பர்கள் முக்கிய இடத்தை பிடிக்கக்கூடியவர். தனக்கு என ஒரு நிகரான ஒரு பதவி, ஒரு பக்குவம், இதெல்லாம் வேணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள். ஒரு உழைப்பு என்பதையும் விரும்பக்கூடிய ஒரு நபர்கள். உழைப்புனால உயர்வையும் சந்திக்கக்கூடிய ஒரு நபர்கள். உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த 7.5 சனி அப்படிங்கிறது, இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் 100% அப்படியே இருக்கு. விரையச்சனி நடக்கும்போது யாருக்கா இருந்தாலுமே இந்த சனியினுடைய தாக்கம் பாத்தீங்க அப்படின்னா 50% இருக்கும். இதே சனியினுடைய தாக்கம் ஜென்மச்சனி ஓடும் பொழுது 100% அப்படியே இருக்கும். பாத சனி ஓடும் பொழுது 25% அப்படியே இருக்கும். ஆனா ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 வருடம் 2.5 வருஷம் பாத்தீங்க அப்படின்னா அவர் கடந்து போய்கிட்டு இருக்கணும். அதுதான் 7.5 ஆண்டு காலங்கள் இந்த சனியினுடைய தாக்கம். அப்ப 7.5 ஆண்டு காலங்கள் இந்த சனியினுடைய தாக்கம் அப்படின்னா இந்த குரோதி வருஷம் வைகாசி மாதம் குறிப்பிட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2க்கும் 11க்கும் உள்ள அதிபதி தான் குரு பகவான். அவர் உங்களுடைய சகோதர ஸ்தானமான 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகி உங்களுக்காக பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம் இதை பார்வையிடுறார். அவர் இந்த வைகாசி மாதம் பிறக்கும் பொழுது மேசராசியில சுக்கிர பகவான் இருக்காரு. 3ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு அவருடைய சொந்த வீடான
ரிஷபராசிக்கு போயிடுறாரு. ரிஷபராசியில வைகாசி மாசத்துல சூரியனும் அங்கேதான் இருக்காரு. அப்ப இந்த 3 கிரகங்களுடைய ஆதிக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம் 3க்குமே இந்த குருவினுடைய பார்வை உண்டு. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. அப்ப இப்படி இந்த பார்வை இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்காக உங்களுக்கு ஏழாம் அதாவது 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கடகராசி, 7ஆம் இடம் வந்து சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசியினுடைய அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் வீட்டு அதிபதி 4ல இருந்து இது பண்றதுனால ஒன்னாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 1ஆம் இடம்ங்கிறதுனால, அதாவது இந்த கும்பராசிங்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு தனி திறமைகள் எல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமா மாறும். அது ஒண்ணு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் இடம். 2ஆம் இடங்கிறது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், வருமானத்துக்கு உண்டான இடம், படிப்பு அடிப்படை கல்விகளுக்கு உண்டான இடம். இதெல்லாம் வந்து 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ல வந்து உங்களுக்கு செவ்வாயும் ராகும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா அது ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற பலன். அது நம்ம அதுக்கு போக வேண்டாம். இந்த மாத பலன்ல வந்து செவ்வாயும் ராகும் 2ல இருக்கிறதுனால இந்த உங்களுக்கு 3க்கும் 10க்கும் உள்ள அதிபதி செவ்வாய். ராகுக்கு வந்து சொந்த வீடு என்பது கிடையாது. எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த இடத்த அவங்களுக்கு சொந்தம் கொண்டாடிக்கிறது அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய வேலை. எந்த கிரகத்தோட சேர்ந்து செயல்படுறாங்களோ அவங்களுடைய வேலையும் இவங்க வாங்கி செய்வாங்க. இவங்களுடைய காரகமாத்தான் செயல்படும். அது ஒண்ணு. ஆனால் செவ்வாயும் ராகும் 2மே வந்து பாத்தீங்க அப்படின்னா யுத்தக்காரர்கள், சண்டைக்காரங்க மாதிரிதான். 2மே சண்டை போடும். அப்ப என்ன ஆகும்? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல அதிக டிகிரி எந்த கிரகம் வாங்குதோ அது வெற்றி பெறும். வெற்றி பெற்ற கிரகம் வந்து உச்ச நிலையை அடையும். தோல்வி விட்ட கிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு தோல்வி நிலையை அடைந்து பலவீனத்தை சந்திக்கும். இது ஒண்ணு. அந்த 2ஆம் இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படும். வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், வருமானத்துக்கு உண்டானது. கணவன் மனைவிக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் அது கொஞ்சம் சுமூகமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். 3ல வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் சுக்கிரன் ஆரம்பத்திலே இருக்காரு. இந்த புதனும் சுக்கிரனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சகோதர ஸ்தானம், சகோதர உறவுகள், அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, இந்த மாதிரி இதுகளெல்லாம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், அதுல இருந்து வந்த விரிசல்கள் எல்லாமே நீங்கி நன்மையா மாறக்கூடிய ஒரு காலகட்டமா இது மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. 4ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் குரு இருக்கிறதுனால, சுக்கிரனும் இருக்கிறதுனால பலமான ஒரு வீடு, பலமான ஒரு காரு, நல்ல ஒரு செயல்களா சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம், வருமானங்கள், தொழில்கள், இது எல்லாமே பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய அளவுக்கு சுக்கிரன் இருக்கிறதுனால சுகபோகமான ஒரு வாழ்க்கை, இது எல்லாத்துக்கும் காரகம் வந்து சுக்கிரன் தான். அப்ப உங்களுக்கு அந்த ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமா நடக்கும். எந்த வகையிலையும் குறைபாடுகள் இருக்காது. அவங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா 8ல வந்து கேது பகவான் இருக்காரு. வெளியூர், வெளிப்பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள், அதிகமான கோயில்களுக்கு வந்து ஒரு புனித யாத்திரை, இந்த மாதிரி எல்லாம் போகிறது வர்றது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே நல்லது நடக்கும். சனி பகவான் உங்களுக்கு ஆட்சியில் இருக்கிறதுனால சிவனுடைய வழிபாடு அதிகமாக நீங்கள் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை தரும். இந்த கும்பராசியை பொறுத்தளவுக்கு 9 நவக்கிரக வழிபாடுகள், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் வந்து சனியினுடைய வழிபாடு பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பொன்னான காலமாக இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புக்கு வழிவகுக்கும் இல்லையா? இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கும்பராசிக்கு வந்து இதில் வந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம், 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால அப்பா வழியில் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள், அப்பா வழி மூலமாக வரக்கூடிய பண வரவு செலவுகள், அப்பாவினுடைய உடல்நிலைகள் எல்லாமே கொஞ்சம் மாற்றங்கள் உண்டாகும். அதில் ஒரு நன்மைகள் உண்டாக வாய்ப்பு உண்டு. 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் அவர் 2ல தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால பண வரவு செலவுகள் செவ்வாய் மூலியமாக, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட சம்பந்தமாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பண வரவு செலவு பண்ணுறவங்க, வீடு வாசல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டி அதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடியவர்கள், இந்த கொத்தனார், இந்த மாதிரியெல்லாம் ஒரு உள்ள நபர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இந்த காலகட்டம் வந்து ஒரு பொன்னான காலகட்டம். 10ஆம் வீட்டு அதிபதி தொழில் பண்றவங்க யாருமே வந்து 2ல் வந்து இருக்கும்போது தனம், வாக்கு, குடும்பம், வருமானம், படிப்பு, அடிப்படை கல்வி இது எல்லாமே மாறும். நல்லா மாறி நன்மையாக உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அது எந்த வகையிலையும் குறைபாடுகள் இருக்காது. அடுத்து வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு குரு அதிபதி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குரு, சூரியன், சுக்கிரன் எல்லாமே ஒன்றா அமர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு வண்டி வாகனங்கள் இந்த வருஷத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஏதேனும் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும். 12ஆம் இடத்து அதிபதி தான் சனி பகவான். 12க்கும் உங்களுடைய ராசிநாதனும் கும்பராசிக்கு அதிபதியும் சனி பகவான் தான். அந்த சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால அதுவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு காலகட்டமாகவும் மாறும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், அந்த மாதிரி ஜென்மச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு, நமக்கு எப்படி நல்லது நடக்கும் அப்படின்லாம் நினைக்க வேண்டிய அவசியம் வராது. அதாவது ஒரு சுப செலவுக்கும் அசுப செலவுக்கும் உள்ள வித்தியாசம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஹாஸ்பிட்டலு முடியலை வைக்கல அப்படின்னு போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணிட்டு வர்றோம் அப்படின்னா அந்த வருமானங்கள் கைக்கு வராது. செலவு தான், அது அசுப செலவு. இதே வந்து ஒரு வீடு வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, வீடு கட்டுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிலம் வாங்குறது, லேண்டு வாங்கி போடுறது, இந்த மாதிரிலாம் வாங்கி போடுறீங்க அப்படின்னா அது வந்து சுப செலவு. அப்போ கையில் உள்ள காசு என்னவோ செலவு தான். அது சுபமாக மாறுறதும் அசுபமாக மாற்றிக்கிறதும் அது நம்ம கையில் இருக்கு. அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாக வாய்ப்பு உண்டு. இதுலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரங்கிறது பொதுவாக பழமொழி, அதாவது அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு பானையில் கூட தங்கம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய உழைப்பு அந்த மாதிரி இருக்கும். செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் வலிமையான கிரகம். இந்த உடல் வலிமையை கொண்டு உழைக்கக்கூடியதாக இருக்கட்டும். செவ்வாய் வந்து ஒரு மனிதனை நல்லவனாக்குறதும் கெட்டவனாக்குறதும் செவ்வாய் தான். அப்போ செவ்வாய் வந்து பலமாக அமைகிறதும் பலவீனமாக அமைகிறதும் அவரவருடைய குணாதிசயத்தை கொண்டு, அவர் அமைவிடத்தை வச்சுதான் அந்த குணாதிசயமே மாறும். அப்போ நல்லவன் இவன் கெட்டவன், இவன் மோசமானவன் சொல்கிறோமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே செவ்வாய் தான் காரகம். அப்போ இந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் அவிட்ட நட்சத்திரங்கிறதுனால அவருடைய அதிதேவதை முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் பண்ணும் பொழுது ஒரு சில மாற்றங்களை சந்திப்பீங்க. திருச்செந்தூராக இருக்கட்டும், பழனி முருகனாக இருக்கட்டும், முருகன் கோயில் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலாக இருக்கட்டும், ஏதேனும் சிறப்பு வழிபாடு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது முற்றிலுமாக உங்களுக்கு ஒரு நன்மையை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரங்கிறது ராகுவுடைய நட்சத்திரம். இந்த ராகு பகவான் வந்து உங்களுக்காக 2ஆம் இடத்துல வந்து தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் இருக்காரு. இந்த தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்காக பிரம்மாண்டப்படுத்தக்கூடிய ஒரு லெவலில் 2ஆம் இடத்துல இருக்காரு. அடிப்படை கல்வியாக இருக்கட்டும், வெளியூர் வெளிப்பயணங்கள், தொழில் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. தொழிலில் வந்து பிரம்மாண்டம் பண்ணுவீங்க. வெளியில் போய் ஒரு உள்ளூரில் தொழில் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் வெளியூரில் போய் ஒரு வருமானம் பண்ணக்கூடிய ஒரு நபராகவும் மாறுவீங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நேர காலம் இந்த சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு அறிமுகமே இல்லாத ஒரு நபர்கிட்ட கூட சகஜமாக பேசி பழகக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்கள் இந்த ராகுவுடைய நட்சத்திரக்காரர்கள். அதாவது திருவாதிரை, சுவாதி, சதயம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுவுடைய நட்சத்திரம். இந்த ராகுவாகப்பட்டவர் எப்பவுமே பிரம்மாண்டப்படுத்துபவர். இந்த கேதுவாகப்பட்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டத்தை சுருக்கக்கூடிய ஒரு நபர். ரெண்டுமே பாம்பு தான், தலையும் வாழும். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைங்கிறது ராகு, அதுக்கு ஒரு மகிமை உண்டு. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனியினுடைய தாக்கமாக இருக்கட்டும், இந்த குரு, சூரியன், சுக்கிரன், இது எல்லாமே ஓரளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த சதய நட்சத்திரத்துக்குமே. அடுத்து வந்து பூரட்டாதி நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் என்பது வந்து இந்த கும்பராசியில ஒருத்தருக்கு அமைது அப்படின்னா அவங்கள வந்து ஒரு கணிப்புன்னு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதேனும் ஒரு துர்மரணம் அவங்க வீட்டில் யாராவது ஒரு ஆள் அடைஞ்சிருப்பாங்க. அப்படி ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு வருது. ஒரு ஜாதகம் பார்க்குறோம், ஜாதகம் பார்க்கும்போது உங்கள் வீட்டில் வந்து இந்த இத்தனை தலைமுறைக்குள்ள வந்து துர்மரணம் அடைஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆமாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. அப்போ இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
குருவுடைய நட்சத்திரமா இருந்தாலும் அது வந்து ஒரு சாபக்கேடான ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் அதை தவறுன்னு சொல்லவே முடியாது. அவரவருக்கு எந்த நிலையில் அமைதோ அதை பொறுத்து தான் உண்டு. நல்லதா அமைஞ்சா நல்லதா நடக்கும், கெட்டதா அமைஞ்சா கெட்டதா நடக்கும். குரு பகவானுடைய வேலை என்ன? எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய நிலை வளர்ப்பது மட்டுமே. கெட்ட இடத்துல இருந்தால் அந்த கெட்ட விஷயங்கள் வளரும், நல்ல இடத்துல இருந்தால் நல்ல விஷயங்கள் வளரும். அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் எதுவாக இருந்தாலுமே வளரும். இதுதான் அவருடைய அமைப்பு. அப்போ இந்த பூரட்டாதி நட்சத்திரமும் வந்து குருவுடைய நட்சத்திரங்களால குரு பகவான் வந்து உங்களுக்கு 2க்கும் 11க்குள்ள அதிபதி 4ஆம் இடத்துக்கு போறதுனால அவருடைய பார்வை வந்து 8, 10, 12ஆம் இடமெல்லாம் பார்க்கறதுனால இந்த வைகாசி மாத பலன் வைகாசியில குறிப்பிட்டு சொல்றதுக்கான இது என்னன்னா, இந்த 3 கிரகங்கள் ஒன்று கூடுறதுனால ஒரு மிரட்டலான ஒரு நிலை இந்த கும்பராசிக்கு. இந்த வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமும் இந்த வைகாசி மாதம். நன்றி, வணக்கம்.